2025ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் இந்தியாவிலிருந்து 2,40,00,000 ஐபோன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கேனலிஸ் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஐபோன்களில் 77% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் 54% இருந்தது. இந்த ஆண்டு இதுவரை இந்தியாவிலிருந்து செய்யப்பட்ட மொத்த ஐபோன் ஏற்றுமதியில் 52%தோடு ஃபாக்ஸ்கான் முன்னணியில் இருந்தாலும் ஆப்பிளின் இந்திய உற்பத்தியில் டாடா ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. டாடாவின் ஐபோன் உற்பத்தி கடந்த ஆண்டு 13% இருந்த நிலையில் தற்போது 37% உயர்ந்துள்ளது. டாடா நிறுவனம் கடந்த 5 மாதங்களில் 75 லட்சத்திற்கும் அதிகமான ஐபோன்களை ஏற்றுமதி செய்துள்ளது. சீன உற்பத்தியை குறைத்து இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு மாற்றம் கொண்டுவரும் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவை வளர்ச்சி மையமாக மாற்றி வருவது புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரியவந்துள்ளது. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவன உற்பத்திக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்த போதிலும் நிறுவனங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாது என்று கூறுகிறார் தொழில்துறை வல்லுநர் கணபதி. இந்தியா as a manufacturing hub for high-end ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு தருகிறது. ஆப்பிளே இந்தியாவில் பண்ணுறாங்க, ஆப்பிளே சென்னையில் செய்கிறாங்கன்னா மற்றவங்க இந்தியாவுக்கு மேனுஃபேக்சரிங் வரணும்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி வருவாங்க. கம்பெனிஸ் ட்ரம்ப் சொல்கிறதுனாலையோ வேற யாரும் சொல்கிறதுனாலையோ பாலிசியை மாற்றிக்க மாட்டாங்க. எங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ண முடியும், எங்கே குயிக்காக நல்ல குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அங்கேயே இருப்பாங்க. ஆப்பிள் ஐபோன்களுக்கான நுகர்வோர்கள் உலக அளவில் அதிகமாகிக் கொண்டிருப்பது இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் என்பது உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.